நான் எடுத்ததில்லை, அதனால் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஸோ இந்த வீடியோ என்னன்னா, ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு வழித்தடம் இருக்குது. அதாவது அது இப்படி போய் இப்படி சுற்றின்னு வரணும், அதெல்லாம் சொல்ல தெரியாது. நான் வீடியோவில் காமிக்கிறேன். நாய் பயந்துட்டேன் நாய் கூட பயந்துட்டேன். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு 2-3 இடத்துல தான் லைட் இருக்கும், மற்றபடி இருட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த வழியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே போய் பேயவா அப்படிலாம் கூப்பிட மாட்டோம். போனோம், நான் எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது இருந்தால் கேப்சர் ஆச்சுன்னா ஆகும். நான் தனியாலாம் போகல, என் கூட இன்னொருத்தனும் வரான். அவன் வந்து கேமரா முன்னாடி வர்றதுக்கு ரொம்ப அது என்ன ஆகிறது ஷை ஷை அவனே சொல்லிக்கிட்டோம். ஏன்னா அவன் வந்து என் ஃப்ரெண்டு, அவன் வந்து கேமரா முன்னாடி வரமாட்டானா, வாய்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறாரான். ஸோ இந்த வீடியோட இன்டென்ஷன் என்னென்னா, என் கூட 9ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் என் கூட ஒருத்தன் படித்தான். அவனால் வந்த இன்டென்ஷன் தான் இது. அவன் கூட இருக்கும்போது பிளான் போடுறது பண்ணலாண்டான்னு அந்த ஐடியா இப்போ தான் எனக்கு வந்திருக்கு. சரி, எனக்கு எவ்வளவோ பண்ணுறோம், ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இது ட்ரை பண்ணுறேன். அவன் சொன்னதுக்காக எனக்கும் இது ஆசையாக இருக்குது. ஸோ தனியாக போக கொஞ்சம் நம்ம மனசு ஒத்துழைக்காதனால என் கூட என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போகிறேன். ஸோ இப்போ டைம் என்ன? கேமராமேன் தெரியுதா? ஜூம் போட்டுக்கிறேன். டைமும் காட்டியாச்சு. இனிமேல் வந்து இந்த இடம் வந்து இனிமேல் இனிச்சு பேசுறது வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போக ஆரம்பிக்கலாம். மீதியெல்லாம் வீடியோவில் பார்த்துக்கணும். வாடா போகலாம். இந்த வழியில் நம்ம நார்மலாக வந்திருக்கோம், இருந்தாலும் இந்த டைமில் வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். லைட்டெல்லாம் எரியுது சைடில். சர்ச்சு கிறிஸ்மஸ் வருது இல்லை, ஓ டெக்கரேஷன் அந்த லைட்டா? அப்படியே இந்த இடத்த கம்மியா வேறு மாதிரி இல்லை, இருட்டில் ஒழுங்காக தெரியாது தான், இருந்தாலும் வேறு மாதிரி இடம் இதெல்லாம். ஏன்னா மேக்ஸிமம் இங்கெல்லாம் கூட யாரோ 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. பாம்பெல்லாம் போகும், கிராஸ் பாம்பு அது ரோடு கிராஸ் பண்ணி போகும். இந்த இடத்த பார்த்தாலே தெரியுது பாம்பெல்லாம் வருங்கிறது. சில டைம் தூங்கும் பாம்பு இங்கே நீண்டு படுத்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நானும் எங்களுக்காகவும் போனோம், இது முடிச்சு தான் வந்தோம். நானும் எங்கள் எங்கள் அம்மா நைட் நேரத்தில் வந்துட்டு இதே மாதிரி ஒரு நேரம் தான் நடந்து வரோம். நீட்டில் அந்த கவுரு மாதிரி பாம்பு இருந்துச்சு. பாம்பு மாதிரி தெரியல, கிட்ட போகும்போது தான் பாம்பு. எங்கள் அக்கா பம் 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 எங்கள் அக்கா அப்புறம் அதை ஒதுங்கிட்டு போனால் அது ஏதோ தூங்குச்சேன்னு தெரியல, வயிறு மட்டும் புட்டுன்னு. இப்போ திடீர்னு அவன் முன்னாடி பேக்கி வந்தால் என்ன பண்ணுவேன் தேவா? ஹேண்ட் செக் பண்ணிட்டு எங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி சாத்திங்க, ஆமாம் எங்கேருந்து வந்தீங்க, இதெல்லாம் நான் சொன்னால் நான் நம்பணுமா? கேட்டால் அனுப்பிச்சுட்டு டாட்டா காமிச்சிட்டு போகிறேன். ஸோ இங்கே தான் வந்து குடிக்கிற தண்ணிலாம் வரும். இங்கே தான் நாங்கள் வந்து குடிக்கிற தண்ணிலாம் பிடிச்சிட்டு போவோம். அப்பா மெயின் ரோடு இருக்கிறதுனால கொஞ்சம் ஹைவேஸ்லாம் இப்போ வண்டி போகிறதுனால சத்தம் கேட்குதுல்ல? கேட்குதுல்ல? இல்லை கேட்குது தான். வலிக்கிருச்சு. பருமை இல்லை, மெதுவாக தான் இறங்கினேன். இதெல்லாம் பகல் டைமில் எவ்வளோ அழகாக இருக்கும், நைட் டைமில் அப்படியே அந்த விஷுவல்லாம் மாறுதில்ல. அப்போல்லாம் கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் தான். அப்பவும் இல்லை, எப்பவும் டேஞ்சர் தான். பார்த்து கீழே ஏதாவது இருக்க போகுது. நம்ம வேறு டார்ச் லைட் எதுவும் எடுத்தல, ஃபோன் டார்ச் தான் அடிச்சு போகிறோம். அப்போல்லாம் இது கொஞ்சம் ஒத்தடி பாதையில் போகாதடா. தனியாக வர்றதுக்கு பயமாத்தாப்பா இருக்கு. கிளவி சின்ன பிள்ளையிலே சொல்லியிருக்கா, ஒத்தடி பாதையில் வந்தாலும் பயப்படக்கூடாதா, இது ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு. தெரியாம மாட்டோம் போலியே. ஈரமான பனி பொழியுதுல்ல. உண்மையே சொல்லணும், என்னை ஏமாத்தாத. பேயை பார்த்தா பயப்படவே மாட்டியா? பயம் இல்லை, டூல்ஸ் இருக்குது, இடிப்பில் இருக்குது. ஆமாம், எனி டைம். அப்படிலாம் பேசாதடா, ஏதோ சொல்லுவாங்க. ஒரே போடுதான். பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டோம் நாங்க, பேய்க்கெல்லாம் எக்ஸ்பர்ட். அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். என்ன டைமு? 1:30 ஆயிடுச்சா? இருக்கட்டும். இது வந்து இதானே, இது என்ன? புளிய மரம். புளிய மரம், அது புளிய மரம். இது லைட் எரியுது. இது ஏதோ சொல்லுங்க.
கம்னு ரெடி ஏன் ரெடி நான் அது இன்னமோ கேட்குறேன், நீ பில்டிங் தான்ற நீ. பிடிஓ ஆஃபீஸ், ஓல்டு பிடிஓ ஆஃபீஸ். கரெக்டு. இது வந்து ஏரி கொட்டை. நைட் டைம் தவக்கலை சத்தம் கூட நமக்கு பயமாக கேட்குதுடா. இதுதான் வந்து டேஞ்சரஸ் பிளேஸ், ரொம்ப பயங்கரமான இடம். ஸோ சுற்றி பார்த்தாலே தெரியுது, இந்த பக்கம் யாரும் கத்துன மாதிரி இருக்குல்ல. அதான் நாய் ஏதாவது கத்திருக்க முடியும். குழந்தை பாவம் பசிக்க மாட்டேங்குது, கத்தி. குழந்தையா இல்லை குழந்தை ரூபத்தில் பேயா? அப்படிதான். நீங்கள் வந்து குப்பையை கொட்டுற இடம் ஆமாம் தானே? அதே தான். அது வந்து குப்பையை கொட்டுறாங்க, அதனால தான் மேக்ஸிமம் இங்கே ஸ்ட்ரீட் லைட் பார்த்துட்டு நீ கேட்குற பற்றியா? இல்லை, இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு தெரியும், வீடியோ பார்க்குறவங்க தெரியாதுல்ல. ஆனால் நம்ம தெளிவாக சொல்லணும் என்னென்னு. ஒன்றுமே தெரிலப்பா, வழி கூட அவ்வளோவா இது இல்லை. நம்ம டார்ச் லைட் இருந்தால் இந்த பிரச்சனையே இல்லை நமக்கு. இருந்தால் எட்ட மாட்டேனா? எல்லாம் ஃபோன் வந்துட்டுக்கப்புறம் டார்ச் லைட்டாக கம்மியாயிடுச்சுல. அப்படின்னு இல்லை, அப்படியுமா இருக்குது, டார்ச் லைட் இருக்குது. இருந்தாலும் இந்த காரணம் கிடையாதுக்கு. சரி விடு. மீன் பூச்சி இன்னும் சில பேர்லாம் தூங்கலை போலையே. இல்லை, இந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க பார்த்தியா, இங்கே ஒரு 4 பேர் இருக்கிறாங்க பார்த்தியா. அவங்களுக்குலாம் பயமே இல்லை. எங்கள் கூட்டத்துக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. அவங்க யார் தெரியுமா? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பயம் இருக்காது யாருக்கும். ஏன்னா நம்ம தமிழர்கள். மாடா மாடு கண்ணு பற்றியா? நான் பயந்துட்டு சார்ஜ் லைட்டில் அது இது பார்த்துட்டு. அப்போ அங்கே இது பாரு. அதுவும் மின்மினி பூச்சி தான். மேக்ஸிமம் இங்கே யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க போல தான் நேரம். இது கல்யாண மண்டபம் கைஸ். நைட் டைமில் இங்கே ஒருத்தன் கூட எட்டி பார்க்க மாட்டான். ஆனால் நாங்கள் வந்துட்டோம், ஏன்னா நாங்கள் தைரியமான நாட்கள். எங்கள் கூட்டத்துக்கு பயம் என்னன்னே தெரியாது. அந்த பையனுக்கு பயம் இல்லை. லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே போகலாம், நமக்கு பயம் இல்லை. பயம் இல்லை வந்தா கண்டிப்பாக வந்துடுறா. எவ்வளோ வந்துடுறப்பா, ஓடிடுறான். எவ்வளோது வந்துடுறப்பா. பார்த்துக்கோங்க. இதுதான் தங்க மரம். இதுக்கு மேலே அங்கே வந்து வழி இல்லை, ஸோ வேணாம். பேயை விட சந்திரமுகியோட கேட்டு. இந்த கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்கே, அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த கேட்டை பார்த்தாலே பயமா இருக்கு. இனிமேல் அந்த வழியில் போவேனா, ஏன்னா அங்கே வந்து புஷ் பாம்பு நிறையா இருக்கும். ஸோ நம்ம இப்படியே என்னடா அது பாம்பா? இல்லை இல்லை, சி வாய் கண்ணே என்ன கண்ணு கண்ணை வாழ மாட்டேடா பாம்புன்னு. நீ போய் என்னையே சேர்த்ததில்ல பயமுத்துற பற்றியா? என்ன சாத்தி பாம்புன்னு தான் நான் நினச்சேன். அவ்வளோதான் வீடியோ. அந்த வீடியோ நான் ஏன் அங்கேயே கட் பண்ணுறேன்னா, அதுக்கு மேலே ரோடு தான் வருது. ஸோ அங்கே ஒன்றும் இல்லை, நான் அதனால தான் அங்கே வீடியோ அங்கேயே கட் பண்ணிட்டேன். இது எதுக்குன்னா, இந்த வீடியோவுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட வியூஸ் நினச்சிருக்கோம். ஸோ அந்த வியூஸை தாண்டி இந்த வீடியோ ரீச் ஆச்சுன்னா இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது வந்து இந்த மாதிரி ரோட்வேஸில் போகிற மாதிரிலாம் இருக்காது, அது ஒரு இடம் தான். அது என்ன இடம் நான் இப்போ சொல்ல விரும்பல. நாங்கள் நினச்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு அந்த வியூஸ் தாண்டி போச்சுன்னா அங்கே போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், என் சேனலில் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். வெயிட் அண்ட் வாட்ச். பாய்.